ராஜ்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு சுரபி முதிரை, இந்த முதிரையை தொடர்ந்து நாம் பயிற்சி செய்கிறது மூலமாக நாளமில்லா சுரப்பிகள், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், இது எல்லாமே சீராக வேலை செய்யும். அதோட நம்மளோட உடலில் இருக்கிற எல்லா விதமான ஹார்மோன்ஸும் ப்ராப்பராக சுரக்கிறதுனால நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை எல்லாமே ரெக்கவர் ஆகும். இந்த சுரபி முதிரைக்கு இன்னொரு அற்புதமான பெயர் இருக்குது, காமதேனு முதிரை. காமதேனு அப்படிங்கிறது கேட்டதை எல்லாம் தரவல்ல ஒரு பசு. இந்த பசு எப்படி எல்லாருமே கேட்டதெல்லாம் கொடுக்குதோ அதை மாதிரி இந்த முதிரையில் உட்காந்து நாம் தியானம் பண்ணுற எல்லாமே நமக்கு கைகூட ஆரம்பிக்கும். நாம் இந்த முதிரையில் உட்காந்து நாம் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி, நம்ம உடல்நிலை சீராகிற மாதிரி, நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம தியானம் பண்ணும் பொழுது அவை நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். இந்த முதிரையை ஒரு நாளைக்கு 12 நிமிடங்கள் வீதம் 3 வேளை பயிற்சி செய்யுங்க. வயதானவர்கள் எல்லாருமே இந்த முதிரையை தொடர்ந்து பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் உடலில் இருக்கிற எல்லா விதமான ஜாயின்ட்ஸுமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். மூட்டு இணைப்புகள் எல்லாமே இருக்குது இல்லையா, அது எல்லாமே ரொம்ப நல்லாவே வேலை பார்க்கும். இதை படிக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்குமே கொடுத்து அவங்க எக்ஸாமில், அவங்க தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்குகிற மாதிரி, பயம் இல்லாமல் இந்த எக்ஸாம் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி, படித்தது எல்லாமே நல்லா மனதில் நிற்கிற மாதிரி அவங்க கற்பனை செஞ்சாங்க அப்படின்னா மிக நல்ல பலன்களை அவங்களுக்கு இதனால் பெற முடியும். ஏன்னா நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே சரியாக வேலை செய்யும் பொழுது நம்ம உடலில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை நடக்காது. அப்படிங்கும்போது மனநிலை ஒரே சீராக இருக்கும். நாம் நிம்மதியான மனதோடு எந்த விஷயத்தை செஞ்சாலுமே அது வெற்றி தான். இப்போது இந்த முதிரையை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நம்மளோட 2 கைகளையுமே இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது முதிரை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாயிரும். எப்படி செய்யணும் அப்படின்னா, உங்களோட ஆட்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் இந்த 2ஐயும் உங்களோட இடது கையில் இருக்கிற ஆட்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் இந்த 2 விரல்களையுமே வலது கையில் இருக்கிற ஆட்காட்டி விரல் 2 விரலை மாற்றி இந்த மாதிரி தொட்டுக்கணும். தொட்டுட்டு எப்படி வலது கையோட இந்த நடுவிரலை கொண்டு போய் ஆட்காட்டி விரலை தொடணும், ஆட்காட்டி விரலை கொண்டு போய் நடுவிரலை தொடணும். அதற்கப்புறமா அதே மாதிரி அடுத்து உள்ள 2 விரல்களுக்கும் பண்ணணும். எப்படி? நம்மளோட மோதிர விரலை கொண்டு போய் சுண்டு விரலை தொடணும், சுண்டு விரலை கொண்டு மோதிர விரலை தொடணும். இதுதான் சுரபி முதிரை. மறுபடியும் பார்க்கலாம். நம்மளோட வலது கையோட நடுவிரல் ஆட்காட்டி விரலை தொட்டிருக்கணும், ஆட்காட்டி விரல் நடுவிரலை தொட்டிருக்கணும். அதுக்கப்புறமா வலது கையோட மோதிர விரல் சுண்டு விரலை தொட்டுக்கலாம், வலது கையோட சுண்டு விரல் மோதிர விரலை தொட்டுக்கலாம். இந்த மாதிரி தொட்டுட்டு இந்த கைகளை இந்த மாதிரி மார்புக்கு நேராக அந்த மாதிரி வச்சுட்டு இந்த முதிரையில் சிரித்த முகத்தோட ஒரு 12 நிமிடங்கள் தியானம் செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமாக இந்த முதிரை வேலை செய்கிறத உங்களால் பார்க்க முடியும். 21 நாட்கள் தொடர்ந்து இந்த முதிரையை செய்யுங்க. இந்த முதிரையில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நாம் கற்பனை செய்யணும். நம்ம உடல் வாழ்நாள் முழுவதுமே ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி, நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி, நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லவைகளாகவே நடக்கிற மாதிரி, எந்த விதமான எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட அதிகரிச்சுட்டே இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவான விஷயங்களோ, நேர்மறை எண்ணங்களை தரத்தக்க விஷயங்களோ, அது எல்லாத்தையுமே இந்த முதிரையில் உட்காந்து கற்பனை செய்யுங்க. ஒரு நாளைக்கு 12 நிமிடங்கள் 3 வேளை வீதம் இந்த முதிரையை நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன்கள் மிக விரைவாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த சுரபி முதிரை, நாளமில்லா சுரப்பிகள் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய இந்த காமதேனு முதிரை உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.